பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, எந்த துவாவில் யா அரஹமர் ராஹிமீன் என்று இடம்பெறுகிறதோ அந்த துவா கபூலியத் பெற்றதற்கான சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துவா கபூலியத் பெற்றதற்கான சான்று இந்த யா அரஹமர் ராஹிமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த கருணையையும் அவனுடைய அருளையும் பெறக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய சொல்லாடல்களையும் இன்ஷா அல்லாஹ் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா வாழும் காலகட்டத்தில் நமக்கான ஒரு பெரும் வாய்ப்பாக இந்த புனிதமான ரமலானை தந்திருக்கிறார். இந்த ரமலான் மிகச்சிறந்த கேடயம் மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் பாலம். கருணை உருவான ரப்புல் ஆலமீன் ஒரு நோன்பாளியின் மூச்சை கூட தஸ்பீஹாக கணிக்கிறான். ஒரு நோன்பாளியின் நடையை இறைவனின் பாதையாக கணிக்கிறான். ஒரு நோன்பாளியினுடைய பேச்சை திக்ராக கணிக்கிறான். அதனால் அந்த பேச்சுக்களை சாந்தமாக சுத்தமாக வைத்துக்கொள்வது, அந்த பேச்சுக்களை எந்த விதத்திலும் ஷைத்தானுக்கு தோதுவானதாக அமைத்து கொள்ளாமல் இருப்பது ஒவ்வொரு மூமினுக்குமே கண்டிப்பான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் பேச்சையே திக்ராக ஆக்கும்போது நாம் செய்யக்கூடிய திக்ரை எவ்வளோ பெரிய உன்னதத்தில் எவ்வளோ பெரிய உயரத்தில் வைப்பான் என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்த புனிதமான ரமலானுடைய 2ஆம் நாள் நாம் செய்ய வேண்டிய அற்புதமான திக்ரும் ஒரு துவாவையும் உங்களுக்கு நான் கற்றுத்தர வந்திருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்து இழையோடக்கூடிய இந்த புனிதமான முதல் 10 ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய திக்ர்களோடு ஆரம்பமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு அடிப்படையில் நாம் இன்றைய தினம் செய்ய வேண்டிய திக்ர், 2ஆம் நாள் செய்ய வேண்டிய திக்ர் யா அரஹமர் ராஹிமீன். 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 உள்ளத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வேதனைகளையும் உள்ளத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த துயரங்களையும் தன்னால் காரியமாற்ற முடியவில்லையே என்ற ஏக்கத்தையும் ஒரு மகாபெரிய சக்தி இடத்தில் ஒப்படைக்கக்கூடிய நிலையில் யா அரஹமர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் ஆகப்பெரிய கருணையாளனே, கருணையாளர்களுக்கெல்லாம் ஆகப்பெரிய கருணையாளனே அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த திக்ர். இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலானுடைய 2ஆம் நாள் மகரிப் தொழுத பிறகு 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இல்லை மகரிப் தொழுத பிறகு எனக்கு டைம் இல்லை, சில பணிகள் இருக்கிறது,
முன்னேறத்துக்கான சாப்பாடை தயார்படுத்துறது, அது சம்பந்தப்பட்ட ஜாமான்கள் வாங்க கொள்ள, அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு வகையான பணிகள் இருக்கிறது. மகரிபுக்கு பின்னாடி என்னால் ஓத முடியுமான்னு தெரியலன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிங்கன்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் தராவிக்கு பிறகு படுக்க போக முன்னாடி எப்படியாவது இதை ஓதிடும். யா அரஹமர் ராஹிமீன்றத திக்ரு ரொம்பவும் ஓப்பானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, எந்த துவாவில் யா அரஹமர் ராஹிமீன் என்று இடம்பெறுகிறதோ அந்த துவா கபூலியத் பெற்றதற்கான சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துவா கபூலியத் பெற்றதற்கான சான்று இந்த யா அரஹமர் ராஹிமீன். அதனால் அந்த திக்ரை நாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமானதாக நம்ம என்ன செய்யணும், கருத்தில் கொண்டு அதிகம் இந்த யா அரஹமர் ராஹிமீனை என்ன செய்யணும். துவாவாக எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹும் மரஹம்னா பிரஹ்மதிக யா அரஹமர் ராஹிமீன். இதில் கூட யா அரஹமர் ராஹிமீன் வருது. அல்லாஹும் மரஹம்னா பிரஹ்மதிக யா அரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்கள் மீது நீ இறக்கப்படு, உன்னுடைய கருணையின் பரக்கத்தை கொண்டு, உன்னுடைய கருணையை கொண்டு எங்கள் மீது நீ இறக்கப்படு அப்படின்னு பொருள்படக்கூடிய அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை முன்பின் சலவாத்தோடு 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். எல்லா வக்து தொழுகையிலையும் ஓதணும், ஒரு வக்தில் கூட விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கருணை இருக்குது, சாதாரணமானது கிடையாது. எத்தனையோ மக்களுக்கு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையின் மிகச்சிறந்த விசாலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கு தெரிஞ்சு ஒரு பெண்மணி கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க, கேன்சர் வந்த உடனேயே எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. டாக்டர்ஸு பொதுவாக கேன்சர் முத்திட்டாலே சிகிச்சை பண்ண முடியாது, அவ்வளவுதான், வீட்டில் வச்சு பார்த்துக்கிறங்கன்ற மாதிரி தான் நிறைய மருத்துவர்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். மருத்துவனால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகளை மகத்துவமிக்க அந்த ரப்புல் ஆலமீன் மீட்டெடுத்திருக்கிறான். அந்த ஒரு அடிப்படையில் கேன்சரால் பாதிக்கப்பட்ட அந்த தாயை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீட்டி எடுத்தான். ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டையும் தாண்டி அல்லாஹ்வுடைய கருணை கிட்டத்தட்ட 6-7 வருஷ காலம் ஆயிடுச்சு. அந்த கேன்சர் அல்ஹம்துலில்லாஹ் கீமியோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திடகார்த்தமாக வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சில தளர்ச்சிகள் ஏற்படுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அல்லாஹு தஆலா ஃப்ரெஷ்ஷாக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லபடியான முறையிலே வைத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய அருள் மீது பலமான நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய திக்ருகளில், துஆக்களில் இந்த 2மே முக்கியமான ஒன்று. அதனால் ரமலானின் 2ஆம் நாள் உங்களுக்கு யா அரஹமர் ராஹிமீனோடும் அல்லாஹும் மரஹம்னா பிரஹ்மதிக யா அரஹமர் ராஹிமீனோடும் கழியட்டும். உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.